வெல்கம் டு வாவ் பியூட்டி சேனல். இன்றைக்கி சேனலில் ஒரு சூப்பரான வீட்டுக்கு தேவையான, முக்கியமாக கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஷாப்பில் ஹோல்சேல் விலையில் நமக்கு ரீட்டெயில் பண்ணி கொடுக்குறதா கேள்விப்பட்டு தான் இந்த ஷாப்புக்கு நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் எடுக்க போயிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஷாப் எங்கே இருக்குது, என்ன டீட்டெயில்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் எடுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் ஷாப்பில் போய் நம்ம வீடியோ எடுக்கலாம். ஸோ நிறையா வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் நமக்கு கமெண்ட் பண்ணுற கடைங்களுக்கு தான் நம்ம போய் இவ்வளோ நாள் வீடியோ எடுத்திருக்கோம். உங்களோட ஷாப் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை உங்களுக்கு வீடியோவில் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி கொடுத்துருக்கோம், அந்த மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிஸ்டர் கேட்ட மாதிரி இந்த மினி இட்லி தட்டு அதுதான் பார்க்க போகிறோம். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 56 ரூபாயில் இருக்குங்க. ஸோ 56 ரூபா தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே. இது ரெண்டு விதத்தில் வச்சுருக்காங்க. ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்காங்க, இன்னொன்று ஈய பாத்திரத்துலேயுமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சாதம் வடிக்கிற தட்டு, சாதம் மூடுற தட்டு, குழம்பு வடிக்கிறது, ஸோ அந்த மாதிரிலாம் இது 82 ருபீஸில் இருக்குது. பியூரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. நான் இந்த வீடியோ எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்க சரவணா ஸ்டோரில் தான். இங்கே 1 இல்லை 2 இல்லை 7 மாடி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சாரீ தொடங்கி லாஸ்ட் ஃப்ளோரில் நம்ம கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் ஃபுல்லாமே இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டு 7th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா க்ராசரி ஐட்டம் எல்லாமே இருக்குங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவர் சில்வர் பாத்திரங்கள் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்லையே லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், 99 ருபீஸ்னு சொல்லியே. சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் ஐட்டங்கள் வாங்குகிறோம் இல்லைங்களா. ஸோ அதோட அந்த கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்னு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், எவர் சில்வர் பாத்திரங்கள், டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் பேசன், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு சாதம் வடிக்கிற தட்டுங்க, சாதம் மூடி வைக்கிற தட்டு, குழம்பு மூடி வைக்கிற தட்டு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்கு. ஸோ நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி பிளேட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோங்க. இது பார்த்தீங்கன்னா ஈயத்தட்டு. நான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. குனாஃபா அப்படின்னு ஒரு ஸ்வீட் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிளேட்டில் தான் பண்ணுவாங்களாம். ஏன்னா நான் சாப்பிடும் போது கேட்டிருக்கேன். அவங்களே இந்த பிளேட்டுன்னு தான் சொன்னாங்க. ஸோ இதில் ஒரு பிளேட் இல்லை 2 பிளேட்டில் எக்கச்சக்கமான பிளேட்ஸ், இந்த மாதிரி பெரிய தட்டு, சின்ன தட்டு, குடம் மூடுறது, பானை மூடுறது அப்படின்னு சொல்லி இருக்கு. இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் சம்படங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சீர் கொடுக்குற தாய்மார்கள் மட்டும்தான் தெரியும் இது ரொம்ப ரொம்ப எவ்வளோ முக்கியம்னு. இது பாருங்களேன், எவ்வளோ பெரிய அண்டா, 663 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு, 53 ரூபா ரேஞ்சில். ஸோ வித் மூடியோடய நமக்கு கொடுத்துட்றாங்க. உள்ளே பாருங்கள், இதில் நீங்கள் அரிசி கொட்டி வச்சுக்கலாம், ஏதாச்சும் தண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரியல அதில் என்ன பண்ணணும்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜூஸருங்க. ஸோ இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. 248 ருபீஸ், 248 ரூபா. ஸோ இங்கே அது மட்டும் தனியாக இருந்துச்சு, அதனால் அதையும் காமிச்சாச்சு. இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பேசன். இது நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம். இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 99 ருபீஸ். இந்த பர்டிகுலர் பேஸ்கெட்டில் இருக்கிற கிளாஸஸ் மட்டும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான குட்டி தட்டு, பெரிய தட்டு, சீர்வரிசைக்கு வேணும், இல்லாட்டி வளகாப்புக்கு வேணும் அப்படின்னீங்கனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ முக்கியமாக நான் வந்ததுக்கான ரீசனே என்னென்னா இந்த மாதிரியான ஜக் வாங்குறதுக்காக தான் வந்தேன். அதில் சின்ன சைஸில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒரு மீடியம் சைஸில் இருக்கும்ல. ஸோ அது ஒரு மெஷர்மெண்ட்ஸ்க்காக வாங்குறதுக்கு வந்திருக்கு. ஆனால் இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கல்யாணம் ஆசை, இந்த பந்தியில் இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜக்கில் தான் ரசம், மோர், அப்புறம் சாம்பார் இதெல்லாம் ஊற்றுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 266 ரூபா. முன்னாடி பார்த்தது 182 ருபீஸ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான கிளாஸஸ்லாம் இருக்குங்க. இதெல்லாம் 56 ரூபா தான். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன், அம்புட்டு அழகாக இருக்குங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரு 30 வெரைட்டி ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 28 ரூபா தானா.
குட்டியாகவும் இருக்குது, காம்பேக்டாகவும் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதனே வந்து சொல்லுவேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 51 ரூபா தான் இந்த கிளாஸு. எனக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த ஆழக்குன்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரியே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 42 ரூபாங்க. இப்போலாம் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பிளாஸ்டிக் கப்பில் வந்துட்டு டீ குடிக்கிற மாதிரி வந்து பழகிட்டோம். ஸோ அது இல்லாட்டி செராமிக்கில் வந்துட்டு டீ குடிக்கிற மாதிரி பழகிட்டோம். ஆனால் எல்லார் வீட்லேயும் முன்னாடி இருந்தவங்க வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஐயோ அம்புட்டு அழகாக இருக்குது பாருங்கள், 39 ரூபா. நான் இதை வாங்காமல் போகிறதா எனக்கு ஐடியாவே கிடையாது. இந்த 31 ரூபா கப்பு என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் வந்துருச்சு. இது வந்து பாருங்களேன் 74 ரூபாய்க்கு சூப்பராக இருக்கு இல்லைங்களா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூனிக் கலெக்ஷனாக வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃபினிஷிங்குமே வந்து கொடுத்துருக்காங்கங்க. என்ன பர்டிகுலராக வந்துட்டு இந்த கடைக்கு நான் வந்ததுக்கான ரீசன் வந்து என்னென்னா, இங்கே ஹோல்சேல் ப்ரைஸில் நமக்கு ரீட்டெயிலில் வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த பர்டிகுலர் சரவணா ஸ்டோரில் அவ்வளோ கூட்டம் எப்பயுமே வந்துட்டு இருந்துகிட்ருக்குங்க. ஸோ இது மாதிரி நமக்கு தொட்டியாக தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட வந்துட்டு சில்வர் ஐட்டம் மட்டும் இல்லைங்க, மொத்தம் 7 ஃப்ளோர் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக வந்துட்டு சாரீ வீடியோவுமே நம்ம வந்து போட்டிருக்கோம், நேற்று போட்டோன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 40%லேருந்து 50% வரைக்கும் ஆஃபர்ஸ் உண்டான சாரீஸு, 195லேருந்து 400 ரூபா உண்டான நம்மளுடைய பாலி காட்டன் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேங்க. ஸோ நல்லா எல்லா பேருமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. 99 ருபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் விஆர் ஃபேஷன் வந்துட்டு போடுங்க, டிமார்ட் போடுங்க அப்படி சொல்லி சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு அந்த 2 வீடியோவும் வந்து அப்லோட் வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த ஹோல்சேலில் வந்துட்டு நைட்டி, ஹோல்சேலில் வந்துட்டு சாரீஸு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. அதுவுமே நம்ம சூனாக வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு யாராச்சும் ஏதாச்சும் ஷாப்பில் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, அதில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம். இது பாருங்களேன், ஸ்ட்ரா மாதிரி நமக்கு உறிஞ்சி கொடுக்குற கிளாஸ் மாதிரி இருக்குது. சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வருதுங்க. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் வந்து குடிச்சிருந்தா தயவுசெய்து ஒரு லைக் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இதை நான் உங்களுக்கு எடுத்தே காட்டுறேன் வந்து பாருங்களேன். ஸோ இது வந்து சம்படம்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 2 கிலோ வந்து பிடிக்குங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 301. ஸோ இதில் சைஸஸ் வந்து இருக்குது, சின்னது பெருசு, 1 கிலோ 2 கிலோ. சில பேர் வந்துட்டு மிளகாப்பொடி கொட்டி வைப்பாங்க, மாவு கொட்டி வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து மாவுலாம் அரைச்சி வந்து வைப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரான நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.